இயேசுவே ராஜா, இயேசுவே தேவா, இயேசுவே மீட்பர், இயேசுவே. ஆண்டவரும் உலக இரட்சகரும் உன்னத மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடபணிகள் நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் 21ஆம் அதிகாரத்திலே 21லிருந்து 25 முடிய உள்ள வேத பகுதிகளை நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கிற வசனங்கள் நீங்களும் கேட்டு எங்களோடு கூட வாசித்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வாசிப்போமா? அப்போஸ்தலர் நடபணிகள் 21ஆம் அதிகாரம் 21லிருந்து 25 முடிய உள்ள வேத பகுதிகளை நான் வாசிக்கிறேன். புறஜாதிகளில் எடுத்திருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமைகளின்படி நடக்கவும் வேண்டுவதில்லை என்று நீர் சொல்லி, இவ்விதமாய் அவர்கள் மோசையை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று இவர்கள் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன? நீர் வந்திருக்கிறீர் என்று அவர்கள் கேள்விப்பட்டு நிச்சயமாய் கூட்டம் கூடுவார்கள். ஆகையால் நாங்கள் உமக்கு சொல்லுகிறபடி நீர் செய்ய வேண்டும். அது என்னவென்றால், பிரார்த்தனை பண்ணி கொண்டவர்களாகிய 4 பேர் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நீர் சேர்த்து கொண்டு அவர்களுடனே கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு அவர்கள் தலை சவரம் பண்ணி கொள்ளுவதற்கு செல்லுமானதை செலவு செய்யும். அப்படி செய்தால் உம்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தம் என்று நீரும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறவர் என்றும் எல்லோரும் அறிந்து கொள்ளுவார்கள். விசுவாசிகளான புறஜாதியார் இப்படிப்பட்டவைகளை கை கொள்ளாமல் விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் இரத்தத்திற்கும் நொறுங்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விலகி இருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு எழுதி அனுப்பினோமே என்றார்கள். ஆமேன். ஆண்டவருடைய நாமத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்போஸ்தலருடைய ஊழியத்திலே ஆண்டவரே அநேக குழப்பங்கள், சரியான விதத்துல வேத வசனங்களை புரிந்து கொள்ளாதபடிக்கு அன்றைக்கு இருந்தார்கள் ஆண்டவர். ஆகவே அப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கும் வேதத்தை அறியாத என் ஜனங்கள் என்று நீர் அப்பா அந்த வேதத்தை அறியும்படி நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீர். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு அநேக புறஜாதிகளுக்கு உம்முடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டது. அவர்கள் கேட்டு அந்த சத்திய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து உம்முடைய நாமத்தை விசுவாசித்து உம்மை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டது போல இன்றைக்கும் ஒவ்வொரு குடும்பத்தாரும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் அதை ஏற்றுக்கொள்ளவும் அவருடைய இருதயத்தை நீர் திறப்பீராக. அன்றைக்கு பவுல் பேசி கொண்டிருக்கும் பொழுது லீதியாள் என்கிற ஒரு பெண்ணின் இருதயத்தை திறந்தீர் அல்லவா? அதுபோல இன்றைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களை திறப்பீராக. அவளும் அவள் வீட்டாரும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியா இன்றைக்கு இந்த வேத வசனத்தின் மூலமாய் அநேகருடைய இருதயங்கள் திறக்கப்படவும் அவர்கள் விசுவாசிக்கவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணிக்கவும் நீர் உதவி செய்வீராக. நீர் அப்படியா இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து சந்திப்பதற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். Thank you.